காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் என் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைக்கண்ணம்மா அரங்கமா நகருளானே. இப்படி பாடியிருப்பார் தொண்டரடி பொடியாழ்வார். இதிலே நாம திருச்சி ஸ்ரீரங்க பெருமானுடைய பெருமையை ரொம்பவும் அற்புதமாக சிலாகித்து பக்தியோடு இந்த பாசுரத்தை பாடியிருப்பார். இப்படியே கிருஷ்ண தியானத்தில் ஈடுபட்ட ஒரு பக்தரை பற்றிய கதையைத்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். அவர் அவந்தியிலே பிறந்தவர். அவருடைய பெயர் சேனா. இவர் நாவிதர் தொழில் செய்யும் குலத்திலே பிறந்தவர். நாம் சொல்கின்றோம் அல்லவா, முகசவரம் செய்து கொள்வது, முடி வெட்டுவது இந்த குலத்திலே பிறந்தவர். ஆனால் இவருடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. இவருக்கு அரசு பணி. அவந்தி நாட்டு ராஜாவுக்கு இவர் முடிவெட்டும் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். அரண்மனை சேவகம் இவருக்கு. இவர் தினம்தோறும் என்ன செய்வார்? இவருக்கு கல்யாணமாகி மனைவி இருந்தது. இவருடைய மனைவியும் இந்த கிருஷ்ண தியானத்திலே ஈடுபாடு காட்டினாள். இவர் தினம்தோறும் காலையிலே நீராடி தன்னுடைய பூஜை அறையில் உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணனை தியானம் செய்து கொண்டிருப்பார். அப்பொழுது யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லுமாறு மனைவியிடம் சொல்லிவிடுவார். யாராவது வந்து தியானத்தை கலைத்து விட்டால் என்ன செய்வது? என்னுடைய கிருஷ்ணனை நினைக்க வேண்டும் அல்லவா? அதனால் அதற்கு தடையாக இருக்குமே என்று தன்னுடைய மனைவியிடம் கூறிவிடுவாராம். நீ யார் வந்து கேட்டாலும் நான் இல்லை என்று சொல்லிவிடு, அல்லது வெளியே சென்று விட்டேன் என்று சொல்லிவிடு அப்படின்னு ஒரு யோசனையை சொல்லிவிட்டு இவர் கண்களை மூடி கிருஷ்ண தியானத்திலே ஈடுபட்டு விடுவாராம். இப்படி சேனா ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தார் நிஷ்டையிலே. அப்பொழுது ராஜாவுக்கு முடிவெட்டி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. இவரோ அரசு பணி செய்பவர் தானே, ராஜா கூப்பிட்டால் வர வேண்டியது தானே. அதனால இவர் ராஜா என்ன பண்றாரு, பணியாளை கூப்பிட்டு நீ போய் சேனாவை கூப்பிட்டு கொண்டு வா, எனக்கு அவர் இன்று முடிவெட்ட வேண்டும் அப்படின்னு. இப்பொழுது காவலாளி சேனாவுடைய வீட்டிற்கு வெளியே வந்து கேட்கின்றானாம், அம்மா சேனா இருக்கின்றாரா அப்படின்னு. இந்த அம்மா பார்க்கறாங்க. ஏன்னா அவர் முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, யார் வந்து கேட்டாலும் நீ இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு. இவங்க என்ன சொல்றாங்க, இல்லை ஐயா அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு அப்படின்னு. சரி, ஒரு தடவை ஆயிற்று. இந்த காவலாளி வந்து ராஜா கிட்ட சொல்றான், ஐயா நான் போய் கேட்டேன் ஐயா, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெளியே போயிருக்காங்களாமே அப்படின்னு. ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. ஏன்னா நான் இந்த நாட்டோட ராஜா இல்லையா, இவன் என்கிட்ட அரசு பணி செய்கிறவன் தானே, என்கிட்ட ஊழியம் செய்கிறவன், நான் கூப்பிட்டா வர வேண்டியது தானே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் தானே ஊழியன், நான் கேட்டு இல்லை என்பதா, நீ மறுபடியும் போய் கூப்பிடாப்பா அப்படின்னு சொல்லிடுறாராம் ராஜா. மறுபடியும் காவலாளி வந்து கேட்கின்றான், அம்மா சேனா வந்து இருக்கின்றாரா அப்படின்னு. இவ பார்க்கிறா, இல்லையாப்பா அவர் வெளியே போயிருக்காரு, இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த செய்தியை மறுபடியும் கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட சொல்றானா. அப்போ கோபம் வந்துடுதான் ராஜாவுக்கு. நீ இன்னொரு தடவை போய் கேளு, அவன் இல்லைன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் என்ன தண்டனை கொடுக்கறது என்பதை பற்றி நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அதிகமான கோபத்தில் அவர் பேசிட்டாராம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் சேனாவுடைய நம்ம குலத்தொழில். இவர் நாவிதர்னு சொன்னோம் இல்லையா, அதில் போட்டி உடைய ஒரு பங்காளி இருக்கின்றார், சேனாவுடைய பங்காளி. அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் நேரத்தை. ஏன்னா இவரை நாம் எப்போ போட்டு கொடுக்கலாம், எப்போ நாம் ராஜா கிட்ட மாட்டி விடலாம் அப்படின்ற எண்ணத்தோடையே இருக்கிறாரு. இந்த செய்தி இவருக்கு எட்டுகிறது. அவர் என்ன நினைக்கிறாரு, சரியானபடி மாட்டி விட்டுடலாம், இதற்கு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த அரண்மனை காவலாளி வந்து கேட்கும் பொழுது இவர் சொல்லிவிடுகின்றாராம். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எப்போ திரும்பி வருவாங்கன்னு தெரியாது, வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் இவர் தடுத்து சொல்கிறாராம், ஐயா அவர் பூஜை அறையில் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு, அந்த அம்மா போய் சொல்கிறாங்க, நீங்கள் சரியானபடி விசாரிச்சிங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு போட்டு கொடுத்துடுறாராம். இந்த செய்தியை கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட சொல்கிறானா இந்த காவலாளி. ராஜாவுக்கு கோபம் வந்துடுது.
நான் இந்த நாட்டோட ராஜா, நான் கூப்பிட்டு வரலைன்னு சொன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்க முடியும்? என்னுடைய அதிகாரம் என்னன்னு தெரியணும் இல்லையா இவனுக்கு? அரசு தண்டனைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு ராஜா ஒரு கட்டளை இடுறானா. என்னன்னா, அவனுடைய கை கால்களை கட்டி கடலிலே போட்டு விடுங்கள் அப்படின்னு கொஞ்சமும் ஈவு இரக்கம் இல்லாமல் சொல்லி விடுகின்றானாம் ராஜா. இந்த செய்தி யாருக்கு எட்டியதோ இல்லையோ, ஆனால் கிருஷ்ண தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அல்லவா சேனா, அவருக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய உள்ளத்திலே உரைகின்றான் அல்லவா கிருஷ்ண பரமாத்மா, அவனுக்கு தெரியாமலா போய்விடும்? ஏன்னா என் பொருட்டுத்தானே என் பக்தன் உட்கார்ந்து இருக்கின்றான் நிஷ்டையிலே, என்னை நினைத்து கொண்டு என்னுடைய பாத திருவடிகளை தானே அவன் வணங்கி கொண்டிருக்கின்றான். அவனுக்கு ஒரு சங்கடம் என்றால் நான் சும்மா இருப்பதா பார்த்து கொண்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. இப்ப என்ன, ராஜாவுக்கு முடிவெட்டணும் அவ்வளவுதானே, அதற்கு நான் இருக்கின்றேன் அல்லவா, அதற்காக என் பக்தன் போக வேண்டும், அவன் இங்கேயே உட்கார்ந்து கொண்டு நிஷ்டையில் இருக்கட்டும் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, இவர் சேனாவாக உருமாறி, நாம டூல் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்காக ஷவரம் செய்வதற்கு என்று கத்தியெல்லாம் வைத்திருப்பார்கள் அல்லவா ஒரு பெட்டி, அதை எடுத்துக்கொண்டு இவர் ராஜாவுடைய அரண்மனைக்கு போகின்றாராம். ராஜா கடும் கோபத்தில் இருந்தார். ஏன்னா சேனாவை பார்த்த உடனே என்னன்னு நினைக்கிறாரு, எவ்வளவு திமிரிவனுக்கு, நான் ராஜா, இவனை 3 தடவை போய் கூப்பிட வேண்டுமா ஆளை விட்டு, இவன் சும்மா உட்கார்ந்து இருப்பதா வீட்டிலே, அப்புறம் எதற்கு இவன் ஊழியன் அப்படின்றலாம் ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு இருக்காராம். ஆனா என்ன மாயமோ நமக்கு தெரியாது, கிருஷ்ண பரமாத்மா சேனாவாக வந்து நிற்கும்பொழுது ராஜாவுடைய கோபமெல்லாம் பறந்தோடி விட்டதாம். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே மாயம் செய்பவர் அல்லவா, அதனால இப்போ வந்து நிற்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு கிருஷ்ண பக்தருக்காக, சேனாவுக்காக. அப்போது ராஜா என்ன பண்ணுறாராம், அமைதியாக இருக்கார். சரிப்பா நீ வந்து முடி வெட்டியா இவ்வளவு தாமதம் அப்படின்னு எல்லாம் தயாராகிடுச்சு அவருக்கு முடி வெட்டுறதுக்கு. அப்போது ஒரு தைல கிண்ணத்தை கொண்டு வராங்களாம், வாசனை உள்ள தைலம். அது ராஜாவுக்குன்னா பிரத்யேகமாக தயாரித்திருப்பார்கள் அல்லவா, அதனால் அதை கொண்டு வந்து பக்கத்திலே வைக்கிறார்கள் ஒரு சின்ன பலகையின் மீது. அதன் மீது இவர் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ராஜா. அந்த பலகையிலே அந்த பொற்கிண்ணத்திலே தைலம் இருக்கின்றது. அப்பொழுது அந்த தைல கிண்ணத்திலே பக்கத்திலே வந்து நிற்கின்றான் சேனாவாக வந்திருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா. அவர் என்ன பண்றாரு, கத்திரிக்கோலை எடுத்து ராஜாவுக்கு முடிவெட்டுவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றாராம். அப்பொழுது தைலத்தை தடவுவதற்காக அந்த பொற்கிண்ணத்தை தொட வரும் பொழுது அவருடைய அந்த பிரதிபிம்பம் இருக்கும் அல்லவா, அது பிரதிபலிக்கிறதாம் அந்த தைல கிண்ணத்திலே. பார்த்தால் பாண்டுரங்க விட்டலன். எவ்வளவு ஆச்சரியம், ஏன்னா பக்கத்தில் நிற்பது நமக்கு நன்றாக தெரிகின்றது சேனா, கையிலே கத்திரிக்கோல் வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த கிண்ணத்திலே பார்த்தால் அவனுடைய முகம் எப்படி இருக்கின்றது, பாண்டுரங்க விட்டலன் அல்லவா. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா அவர் தன் கண்களை நம்ப முடியவில்லை அல்லவா, எப்படி இது சாத்தியமாக இருக்கக்கூடும். ஏன்னா அவர் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அத்தியந்த பக்தர் என்பது இவருக்கு நன்றாக தெரியுமானால், இப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து நமக்கு முகச்சவரம் செய்வதாவது முடி வெட்டுவதாவது இது எங்காவது நம்பக்கூடியதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதாம். ஆனா ராஜாவுக்கு ஒரு இன்ப பரவசம், எவ்வளவு ஒரு அருமையான காட்சி, யாருக்கு கிடைக்கும் இந்த காட்சி கிடைக்காதா என்று எத்தனை பக்தர்கள் எத்தனை நாட்கள் பிரயாணம் செய்து பாண்டுரங்க விட்டலை தரிசிக்கின்றார்கள் பண்டரிபுரத்தில், நமக்கு இங்கே கேட்காமலே கிடைத்து விட்டது அல்லவா. அதனால இந்த இன்ப பரவசத்தில் ராஜாவுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் அவருடைய கண்களும் அவருடைய மனமும் அந்தரத்தில் மிதப்பது போன்ற பரவசம், இன்ப சிலிர்ப்பு அவருக்குள் ஓடியது. இவர் முடிவெட்டி விட்டார். அப்பொழுது ராஜா ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கின்றாராம் சேனாவிடம், நீ எங்கேயும் போய்விடாதே அப்பா, நான் இதோ குளித்து விட்டு வந்து விடுகின்றேன், நீ எங்கேயும் போய்விடக்கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்கின்றான். ஏன்னா அரண்மனை ஊழியன் வந்து சொல்லிவிட்டான், ஐயா வெந்நீர் தயாராக இருக்கின்றது, தாங்கள் நீராடலாம் அப்படின்னு. இவர் எங்க போயிட போறாரோன்ற பயத்துல ராஜா திரும்ப திரும்ப சொல்றாராம், சேனா நீ எங்கேயும் போயிடக்கூடாது, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு. ஆனா கிருஷ்ண பரமாத்மாவுக்கா வேலை கிடையாது, ஏதோ தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக வந்தார். ஏன்னா ராஜா என்னன்னு சொல்லிட்டான், கை கால்களை கயிற்றால் கட்டி கடலில் எரிந்து விடுங்கள்னு சொன்னா நமக்கு நம்ம கிருஷ்ண பக்தரை காப்பாற்ற வேண்டும் அல்லவா, அதனால வந்து நான் காப்பாற்றினேன், ஆனால் இங்கேயே தங்குவதா. அதனால என்ன பண்றாரா கிருஷ்ண பரமாத்மா, ராஜா குளிப்பதற்கு கிளம்புவதற்கு முன்னால் கை நிறைய பொற்காசுகளை அள்ளி சேனாவுடைய கைகளிலே கொடுத்து இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு போனார் அல்லவா. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, நேராக வீட்டுக்கு வருகின்றார். அந்த பொற்காசுகளை அந்த டூல் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடைப்பை
பெட்டிக்குள் வைத்து பூட்டி விட்டு இப்பொழுது என்ன பண்றாரு, சேனாவுடைய வீட்டிற்கு சென்று அந்த பெட்டியை வைத்து விடுகின்றார், யாருக்கும் தெரியாமல். இந்த திருவிளையாடல் எல்லாம் சேனாவுக்கு தெரியாது. ஆனா கண்களை விழித்து பார்க்கின்றார் நிஷ்டையிலிருந்து சேனா. அப்பொழுது மனைவி சொல்றா, தங்களை தேடி காவலாளி 3 தடவை வந்து விட்டான் அப்படின்னு. இவர் பார்க்கிறாரு, ஏன்னா ராஜாவுடைய கோபம் எப்படின்னு சேனாவுக்கு தெரியும். 1 தடவை 2 தடவை கிடையாது, 3 தடவை காவலாளியை விட்டு தன்னை தேட சொல்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன தண்டனை கிடைக்குமோ என்ற பயம் ஒரு பக்கம் இருக்கின்றது. ஆனால் ஒரு திடமான நம்பிக்கையும் உறுதியும் அவருடைய மனதிலே பிறக்கின்றது. ஏன்னா நமக்கு தலைவன் யார்? கிருஷ்ண பரமாத்மா தானே. இவர் வெறும் ராஜா தானே. நம்மை ஆளுபவர் யார்? கிருஷ்ண பரமாத்மா. அவருக்குத்தான் நாம் அடிபணிய வேண்டுமே அன்றி ஒரு பொழுதும் மன்னனுக்கு நாம் தலைவணங்க கூடாது. அவர் கூப்பிட்டால் நாம் போக வேண்டும், நம்முடைய பணியை செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. நாம கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அந்த அடைப்பு பெட்டியை தன்னுள் எடுத்துக்கொண்டு புறப்படுகின்றார் அரண்மனைக்கு. இப்பொழுது ராஜாவுக்கு சந்தோஷம். ஏன்னா பண்டரிநாதனுடைய தரிசனம் நமக்கு கிடைத்து விட்டதல்லவா, எவ்வளோ பெரிய ஆனந்தமா ராஜாவுக்கு. அதனால அவர் ஸ்நானம் செய்துவிட்டு அவசரமாக ஓடி வருகின்றாராம். அப்பொழுது கேட்கின்றாராம் அரண்மனை ஊழியரிடம், என்னப்பா சேனா எங்கே போகின்றான் அப்படின்னு. அவர் அப்பவே கிளம்பி ஆச்சுதே அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். இவருக்கு ஏமாற்றமா போயிடுதான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நின்னாக்கா நாம பண்டரிநாதனுடைய அந்த பிரதிபலிப்பையும் அந்த உருவத்தையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா, எவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காராம். ஆனால் அவர் கிளம்பி போயிட்டாருன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சேனா வரான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய ரூபத்தில் வந்ததோ, ராஜாவுக்கு முடி வெட்டியதோ, முகச்சவரம் செய்ததோ ஒன்றும் தெரியாது சேனாவிற்கு. அவர் அமைதியாக வந்து சொல்றாராம், ராஜா தாங்கள் கூப்பிட்டு அனுப்பினீர்களாமே அப்படின்னு. ராஜா என்ன பண்றாரு, சேனாவுடைய கையை பிடித்து உட்கார வைத்து, அப்பா உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு தரிசனம் கிடைத்தது, யாருக்கும் கிட்டாத பாக்கியம் அல்லவா எனக்கு கிடைத்ததே அப்படின்னு. ஆனா இவனுக்கு ஒன்றும் தெரியாது சேனாவுக்கு. ஏன்னா அவன் வீட்டில இருந்து கிளம்பி வரான் பெட்டியை எடுத்துக்கிட்டு, டூல் பாக்ஸ் எல்லாம். சரி ராஜா, நீங்க சொன்னீங்க இல்லையா முடி வெட்டிக்கணும், முகச்சவரம் செய்யணும்னு, நான் தயாரா இருக்கிறேனே, இப்போ செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சொல்றாரா, நீ தான் செஞ்சு விட்டுட்டியப்பா, அப்புறம் என்ன, அதுக்கு தான் நான் உனக்கு அன்பளிப்பெல்லாம் கொடுத்தேன் இல்லையா, பொற்காசுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த பெட்டியை திறந்து கொண்டு பொற்காசுகள் கலகலவென்று கீழே கொட்டியதாம். இதை பார்த்தவுடன் ஆச்சரியமாக போய்விட்டது சேனாவிற்கு. ஏன்னா இதுகாரும் ஒரு கால் ராஜா ஏதோ கற்பனையாக கனவு கண்டு சொன்னாரோ என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இது உண்மை என்று நிரூபிப்பதற்காக இப்பொழுது அவருடைய பெட்டியிலிருந்து பொற்காசுகள் கீழே விழுகின்றன அல்லவா, இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா இவர் வீட்டுக்குள்ள நிச்சல் இருக்கும் பொழுது பெட்டி வீட்டுக்குள்ள இருந்தது. அப்ப யார் கொண்டு வந்து இதுல பொற்காசுகளை இட்டார்கள், இது எப்படி சாத்தியமாகும்? இந்த எண்ணம் சேனாவிற்கு. ஆனால் இது உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக அந்த பொற்காசுகளை பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டதாம். அவர் ராஜாவுடைய காலில் விழுந்து சேனா சொல்றானா, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தாங்கள், ஏன்னா உங்களை தொட்டு முகச்சவரம் செய்திருக்கின்றான் அல்லவா கிருஷ்ண பரமாத்மா, என்னை விட நீரே பாக்கியசாலி அப்படின்னு கட்டி தழுவி கொள்கின்றானாம் சேனா. ஏன்னா யாருக்கு கிடைக்கும் ஒரு மனித பிறவியை தொட்டு முடி வெட்டுவதாவது கிருஷ்ண பரமாத்மா, முகச்சவரம் செய்து விடுவதாவது? அவனுடைய ஸ்பரிசம் கிடைப்பதற்கே நாம் எத்தனை காலம் தவம் செய்திருக்க வேண்டும், அவனுடைய தரிசனம் கிட்டாதா என்று எத்தனை யோகிகள், எத்தனை தபஸ்விகள் ஒற்றை காலில் நின்று மனதிலே அவனுடைய நாம ஸ்மரணை செய்கின்றார்கள், எவ்வளவு ஜபம் செய்கின்றார்கள், எவ்வளவு தியானம் செய்கின்றார்கள், எவ்வளவு யோகத்தோடு அவனை நினைக்கின்றார்கள். ஆனால் அவனுக்கெல்லாம் கிட்டாத இந்த பாக்கியம், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த அற்புதமான தரிசனம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா, தங்களை விட மேம்பட்டவர் யார் இருக்க முடியும் ராஜா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றானாம். அவன் மூர்ச்சையாக கீழே விழுந்து விட்டானாம் சேனா. ஏன்னா அவனுடைய மனது அவ்வளவு கஷ்டமாக போய்விட்டான். ஏன்னா எனக்கு கிட்டவில்லை அல்லவா இந்த பாக்கியம், ராஜாவுக்கு வந்து முகச்சவரம் செய்திருக்கின்றான் என் பொருட்டு கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு கிடைக்கவில்லை இந்த பாக்கியம் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த கவலை. அது பக்தனுக்கே உண்டான கவலை. ஏன்னா எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. நாம துக்காராமுடைய கதையிலும் கேள்விப்பட்டிருக்கலாம். எப்பொழுது பார்த்தாலும் பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் பக்த துகாராம். அதனால கோபப்பட்டு என்ன பண்ணுவா, துகாராமுடைய மனைவி பூஜை அறையில் புகுந்து கொண்டு பாண்டுரங்க விட்டலன் மற்றும் ருக்மிணி தேவியினுடைய சிலைகளை உடைக்க புறப்படுவாள். அப்பொழுது ருக்மிணி தேவி என்ன பண்ணுவா,
அலங்காரமெல்லாம் செய்து விடுவாள் துக்காராமியுடைய மனைவிற்கு. அப்பொழுது இவர் கவலையாக வெளியே நின்று கொண்டிருப்பார் துக்காராம். ஏன்னா அர்ச்சாவதார திருமேனிகளை உடைத்து விட்டாலோ என்ற கவலை அவருக்கு. ஆனால் வெளியே வந்து பார்த்தா எப்படி இருக்கின்றாள்? ருக்மிணி தேவியை அலங்காரம் செய்து விட்டிருக்கின்றாள். அழகான மூக்குத்தி மற்றும் தங்க ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கின்றாள். பட்டாடை உடுத்தியிருக்கின்றாள். அப்பொழுது கேட்பார் பாருங்கள் துக்காராம், கேவலம் இந்த நகைகளைத்தான் கேட்டாயா? உனக்கு கிடைத்த அந்த தரிசன வாக்கியம் எனக்கு கிட்டவில்லையா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? பக்தனுக்கே உண்டான துக்கம் அது. எனக்கு கிடைக்கவில்லையே இந்த இன்ப பரவசம், எனக்கு கிட்டவில்லையே இந்த தரிசனம் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த வருத்தம் அவருடைய மனதிலே இருந்ததாம். ஆனா ராஜா என்ன பண்றாரு? எப்பேற்பட்ட பாக்கியசாலி அப்பா நீ, என்னுடைய நாட்டிலே இருந்து கொண்டு இவ்வளோ பெரிய கிருஷ்ண பக்தனா நீ, உன் பொருட்டு கிருஷ்ணன் எனக்காக வந்தானா முகச்சவரம் செய்வதற்கும் முடி வெட்டுவதற்கும்? அந்த பரமாத்மாவை தேடி எத்தனை பேர் எப்படியெல்லாம் தவம் செய்கின்றார்கள். ஆனால் என் பொருட்டு என்னுடைய அரண்மனையிலே வந்து எனக்காக அவன் சேவகம் செய்தானா? எப்பேற்பட்ட பாக்கியசாலி அப்படின்னு ராஜா நினைக்கின்றானாம். ஆனால் சேனாவிற்கு வருத்தம், எனக்கு கிட்டவில்லையே இந்த தரிசனம் அப்படின்னு. ஆனா கிருஷ்ண பரமாத்மா அவனை வாட விடவில்லை, அவனுக்கும் தரிசனம் கொடுத்தார். அன்றிலிருந்து இந்த ராஜா என்ன பண்ற, அவந்தியினுடைய ராஜா சேனாவை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவனிடம் கிருஷ்ண உபதேசம் பெற்று மிகச்சிறந்த பக்தனாகிவிட்டார். எவ்வளவு அற்புதமான கதை இது! மகாபக்த விஜயத்திலே ரொம்பவும் அற்புதமான இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ சேனா நாவிதர் என்ற பெயரில். ஏன்னா அவர் நாவிதர் தொழில் செய்யக்கூடியவர். அவர் தொழிலே எப்படி இருந்தாலும், அவர் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் கிருஷ்ண பக்தியில் மேம்பட்டிருந்தார். ஏன்னா இவர் பொருட்டு கிருஷ்ண பரமாத்மாவே இந்த நாவிதர் தொழில் செய்தார் அல்லவா ராஜாவுக்கு. எப்பேற்பட்ட பாக்கியசாலி! இவருடைய நாமத்தை கேட்பதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? கிருஷ்ண பக்தர்கள் வாழ்க, கிருஷ்ண நாமம் வெல்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.